Hi guys, வணக்கம். பிளாக்கி முகி. ஐம் ஸ்டில் யோர்ஸ் ஜங்குக். சீசன் 3 சீரியஸ் 5 பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சீரியஸ் அண்ட் எஃப்எஃப் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். நான் ஏதாவது வீடியோஸ் போட்டேன்னா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதனால தான் தெரில. ஃபஸ்ட் டைமாக நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், அப்பா சொல்லி கொடுத்தாங்க, டேய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லடா, அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு சொல்கிறதுக்கே தோண வரமாட்டேங்குது. 2-3 தடவை நான் கட் பண்ணிட்டு பண்ணேன். என்னடா இது சில்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் சொல்கிறதால ஒரு மாதிரி இருக்குது. ஓகேடா கைஸ், அப்படியே சின்னதாக லாஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வீடியோ கால் போயிடலாம். லாஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜங்குக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூவ் ஆன் பண்ணிட்டு போவார். நீங்கள் உட்காந்துட்டு அவ்வளோ அழுன்னு அழுதுட்ருப்பீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாம், வீடியோ கால் போகலாம். ஏண்டி இப்போ கூட போகாத நெல்லுன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியல உனக்கு? அப்படி என்னடி உனக்கு கொழுப்பு கொழுப்பு அவ்வளோ கொழுப்புடி உனக்கு, அவ்வளோ கொழுப்பு. நீ தோளால் மட்டும் கருப்பு நினச்சிட்ருக்கடி, உன் மனசே கருப்புடி, உன் மனசே கருப்பு. எப்படி எடுத்து ஊசி பண்ண இருந்தேன். ஆனால் எப்படிடி என்ன வேலைக்கு போகணும்னு சொல்ல உனக்குலாம் மனசு வருது? பக்கத்தில் உட்காந்துட்டு என்னால் எந்திரிச்சு கூட வர முடியலடி. இந்த கேட்டை தாண்டதுக்கு அவ்வளோ வலிக்குது. ஏண்டா அவளை விட்டு போகிறேன்னு எனக்கு துட்டிக்குதுடி, துட்டிக்குது. உனக்கு ஒரு துள்ளி அளவு கூட நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு தோணவே தோணாதடி உனக்கு? தோணாதா அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் அந்த பார்க்குடைய என்ட்ரன்ஸை தாண்டி இன்னும் போகவே இல்லை. ஒரு அந்த தலையில் கேப் போட்டு தலை குனிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு சத்தம் ஒரு துளியோட கூட சத்தம் இல்லை. பட் ஆனால் கண்ணில் வழிஞ்சு அப்படியே தண்ணி ஊற்றுது. ஏனே தெரில, அன்கண்ட்ரோல் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இப்படி குட்டுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவர் போயிட்டாரு. நீங்கள் இன்னும் ரொம்ப அழறீங்க, கண்ணை துடைக்கிறீங்க, இல்லை நிற்கவே மாட்டேங்குது, அந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் போயிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் உடனே உங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. சீனியர், எடி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைடி? மனசாட்சி இல்லையா? இப்போ கூட உனக்கு தோணல? இல்லை சீனியர், இல்லை. இது இப்போ ஆனால் கஷ்டமாக இருக்கலாம். இதை கடந்து நான் போயிட்டேன்னா இதெல்லாம் தெரியாது. இப்போ ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சி ஒரு வார்த்தை உங்களை கூப்பிட்டனாலே போதுமே. இல்லை, ஒரு பார்வை நான் பார்த்தா போதாதா? நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. இந்த 2 வருஷத்தில் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப டெப்த்தாக நிறைய விஷயம் யோசிச்சுட்டேன் சீனியர். இது ஈகோ கிடையாது, சுத்தமாக பியூராக கிடையவே கிடையாது. பியூராக உங்களை வருத்தப்பட வச்சிடக்கூடாது, என்னைக்கும் பியூராக உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்ற ஒரு லவ். ஓப்பனாக சொல்லிடுறேன், ஜெயிச்சிட்டிங்க. நீங்கள் உண்மையாக ஜெயிச்சிட்டிங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நான் உங்களை கஷ்டப்படுத்துறதா தெரியலாம் சீனியர். உண்மையா அழலை சந்தோஷமாக சொல்கிறேன். இவ்வளோ நாள் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு இப்போ ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? உங்களை விட்டு பியூராக விலக போகிறேன். இன்னும் ஒரு 1 வீக்கில் இன்னொருத்தனோட கையை பிடிச்சிக்க பாரு. என்னடி சிரிக்கிறியா இல்லை அழறியா? சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? இல்லை சீனியர், இல்லை. எனக்கு அழுக வருது தான், பியூராக சொல்கிறேன். அழுக வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால். அது வேற விட்டுருக்கு. இதுலேருந்து வெளில வரணும்னு ஒரு முடிவு பண்ண பாருங்கள், ஸ்ட்ராங்காக. அது
அதுவே போதும். உங்களை பார்த்தாலே போதும். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்க. பட் ஆனால் அது நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி இது கஷ்டமாக இருக்கலாம். இதை விட்டு நான் விலகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் ஃபுல்லாக நிம்மதியாக இருப்பேன். மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருப்பேன். இப்போது வலிக்குதுன்னு அழுது உங்கள் கையை மட்டும் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஃபுல்லாக அழ வேண்டியதாக இருக்கும். அதனால தான் வாழ்க்கை ஃபுல்லாக அழற மாதிரி இருக்கும். எப்படி இவ்வளோ ஃப்ளூயண்ட்டா அந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு மெச்சூரிட்டி வந்துடுச்சா இல்லை தெரியல. எல்லாம் இந்த காலம்தான் என்னை மாற்றி வச்சுருக்கு. ஆனால் அந்த பழைய திமிர் இன்னும் மாறலையே. இல்லை சீனியர், எனக்கு திமிர்லாம் எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது திமிர் தாண்டி. நான் அவ்வளோ சொல்கிறேன், நான் சொல்கிறது கேட்க மாட்டேறியே. இப்போ கூட மாற்றிக்கிறேன்னு எதுவும் இல்லைல்ல உனக்கு? இல்லை சீனியர், நான் சொன்னதான். என்னோடய திங்ஸை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, அது போதும். உங்ககிட்டேருந்து அது மட்டும் போதும். சரி, ஓகேடி. நீ இவ்வளோ தெளிவாக இருக்கன்றப்போ வேண்டாம், கிளம்புறேன். குட் பாய் டி, குட் பாய். என்னால் சுத்தமாக முடியல, அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ வலிக்குடி. எப்படி இவன் எப்படி பேசுகிறான்னு நான் வியந்து பார்க்குறதா இல்லை நெஞ்சில் அடிச்சிட்டு சாகிறதான்னு தெரில. சீனியர், நீ இனிமே பேசுகிறன்ற பேரில் என்னை கொல்லாத. நான் கிளம்புறேன். அவனை பார்க்க என்ன ஏதாவது நான் பண்ணணும்னு பயமாக இருக்கு, ரொம்ப பயமாக இருக்குடி, பயமாக இருக்கு. உன்னை பற்றி யோசிச்சு என் மண்டுக்குள்ளே வெறும் களிமண் தாண்டி இருக்கு. ஏதோ சரி, ஓகே, கிளம்புறேன். சரி, கிளம்புறேன். வேற என்ன? மறக்காமல் என்னோட கிஃப்ட், உன்னோட கிஃப்ட் கண்டிப்பாக வந்து தொலையும். அந்த குப்பை தானே, குப்பை தூக்கிட்டு வந்து போடுற, எடுத்துக்கோ பிச்சைக்காரி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்ப அந்த பெஞ்சில் போய்ட்டு உட்காந்துக்கிறீங்க. இங்கே இவர் அப்படியே கிளம்பியிருப்பார். இப்போ அப்படி தான் இங்கே ஜங்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்காரு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் மேலே கால் அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. அவனும் எடுத்து எங்கடா இருக்க, என்ன பண்ணுற, எது பண்ணுற அப்படின்னு கேட்டு ஜங்கு கூட வந்துட்டானுங்க. பழைய கேங் எல்லாம் அப்படியே ஒன்றா ஆகிட்டானுங்க. என்னடா மச்சா, என்னாச்சுடா, எதுக்குடா இவ்வளோ? டேய், பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க. டீ, என்னடா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்கடா. என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு என்னால் முடியலடா. அவள் திருந்துற மாதிரி இல்லவே இல்லைடா, இல்லவே இல்லை. இத்தனை வருஷம் ஏன்னா என்னை கொல்றா அவ. டீ மச்சான், என்னடா என்னால் முடியலடா. அவளை எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கூட கிடையாது. ஆனால் அவள் தும்முறா சொல்லிகிட்ருக்கடா. என்னை விட்டு விலகிட்டா நிம்மதியாக இருப்பாளாம். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் குற்ற உணர்ச்சி ஆகிடுமா அவளுக்கு? ஏடா நான் என்னடா பண்ணுவேன் இப்போ? நான் கருப்பாயிட்டா அவள் என்ன கல்யாணம் பண்ணிப்பாளா? சொல்டா, சொல்லு. அவகிட்ட கேட்கணும்டா. அவன் நம்பர், அவள் ஃபோன் வச்சுக்கிறாளடா. மச்சா தெரிலடா எனக்கு இல்லை, நான் கிளம்புறேன். டீ மச்சான், டீ அப்படின்றதுக்குள்ளே அவர் மாட்ட கிளம்பிடுறாரு. டீ, இவன் என்னடா பண்ணுறான் அவன்? விடுங்கடா, அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு தயங்க சொன்னோன்னே இங்கே எல்லோரும் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க. எங்கள் ஜங்குக்கு கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உங்கள் அப்பா தான் கதவு திறக்கிறாங்க. யார் பண்ணி? அங்கிள், உங்கள் பொண்ணு பார்க்கணும், அவகிட்ட கொஞ்சம் பேசணும். யாரா நீ? என் பொண்ணை பார்க்கணுன்ற, பேசணுன்ற, இவன்ற என்ன திமுறடா? சாரி அங்கிள்,
உங்கள் பொண்ணு பார்க்கணும், உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணும். வித் யுவர் பர்மிஷன் கொஞ்சம் ஒரு 5 minutes மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உங்கள் அப்பா கோபமாயிட்டு, யாரா நீ, யாருன்னே சொல்ல மாட்டேன், என் பொண்ணுக்கிட்ட பேசுனா எப்படி உன்னை விடுவாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உங்கள் அப்பா. நீங்கள் கத்துற சத்தம் கேட்டவுடனே வெளில வந்திருப்பீங்களா, பார்த்துட்டீங்க ஜங்குக்கை. மறுபடியும் உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? பாரு, நான் உங்ககிட்ட பேசணும், 5 minutes மட்டும் போதும். நீ என்கிட்ட பேசினல்ல, நான் உங்ககிட்ட பேசணும். அப்பா, இது இது இவர் என்னோட என்னம்மா நடக்குதுங்க? எனக்கு புரியல. யார் இவன்? கையை பிடிக்கிறான், உங்ககிட்ட பேசணுன்றான். நீ ஏதோ அவன்கிட்ட பேசினன்றான். என்ன நடக்குதும்மா? உன்னை கேட்டு தானே கல்யாணம்லாம் அரேஞ்ச் பண்ணேன். இதோ பாருங்கள், அவள் நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ கல்யாணம் பண்ணிப்பா. அப்படி தானடி? ஆமாப்பா, ஆமாம் ஆமாம். 5 minutes மட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு எந்த ரூம்? இல்லை, கையை எந்த ரூம்னு கேட்டு அப்படி நீங்கள் கண்ணாலே உங்கள் ரூமை அப்படியே பார்ப்பீங்களா? அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. இங்கே உங்கள் அப்பாவுக்குள்ள அவ்வளோ கோவம். இங்கே கதை தும்முன்னு அப்படியே தட்டிக்கிட்டே இருக்காரு. இங்கே அப்படியே உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு, இது பார், உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். என்ன 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 கேட்கணும்? என்ன பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொன்னேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன கேட்கணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் அப்பா வெளில நின்று தட்டிகிட்டு இருக்கார். வீட்டுக்குள்ளால கதை வச்சு பூட்டி இந்த மாதிரி பண்ணுறதுலாம் சரியா? சரி தாண்டி, எனக்கு என்ன தோணுதோ தான் பண்ணுவேன், புரியுதா? இப்போ இது கணத்தோட இல்லை, கதவை தரேங்க. கண்ணத்தோடன்னு சொன்னேன், கண்ணத்தோட கிரியால ப்ளீஸ். எனக்கு இன்னும் ஒரு 3 days கல்யாணம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன்? தப்பாரு, நீ மட்டும் அழுதுன்னு வச்சுக்கேன், இழுத்து வச்சு என்ன பண்ணுன்னு தெரியாது. ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்காக மட்டும்தான் வந்தேன். இல்லை வேறு ஏதாவது நடக்க வச்சிடாதா? இல்லை இல்லை வேண்டாம். என்ன வேணும்? என் அப்பா வெளில கதவு தட்டுறாரு, கதவு திறந்து மட்டும் விடுங்க. என்னால் முடியாது, ப்ளீஸ். அவர் ஏதாவது. சரி, உன் அப்பனை வாயை மட்டும் நிற்க சொல்லப்போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. டி ராஸ்கால், என்னடா? இதோ பாருங்க அங்கிள், அவகிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். நீங்கள் கூட பக்கத்தில் இருங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அவளை. என்னம்மா நடக்குதுங்க? எனக்கு புரியல. அப்பா, இல்லைப்பா, அவர் என் காலேஜில். பார், அதெல்லாம் நீ அப்புறமா பொறுமையாக பேசிக்கோ. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் கருப்பாக மாறிட்டா என்னை கல்யாணம் பண்ணிப்பே மாட்டியா? என்ன பேசுகிறீங்க? ஏய், என்னடா பேசுகிற? என்னம்மா நடக்குதுங்க? அப்பா, இல்லைப்பா, அவர் ஏதோ. பாரு, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. பாருங்க அங்கிள், நான் லவ் பண்ணுறேன், ஆனால் இவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? எவ்வளோ என்ன லவ் பண்ணுறான் அப்படின்னு ஜங்குக்கு வந்து ஸ்டார்டிங் டு இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே அப்படியே மனப்படமாக அப்படியே சொல்லியிருப்பார். அப்படியே உங்கள் அப்பா, என்னம்மா நடக்குதுங்க? என்ன பண்ணுற? உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்னா சொன்னேன். இல்லைப்பா, இவர் எனக்கு பிடிக்கலப்பா, இவர் என்னை டார்ச்சர் பண்ணுறாருப்பா. யாருடி? நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேனா? என்னம்மா நடக்குதுங்க? சொல்லும்மா. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நிறுத்திடுறேன்டா. இங்கே பாரு. அம்மாடி. அப்பா, இல்லைப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தான்ப்பா. ஏன்ப்பா அப்படி கேட்குறீங்க? இல்லை, இவர் சொல்கிறதெல்லாம் காதில் கேட்காதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. துப்பாரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? நான் தான் சொல்கிறேன்ல, உங்களை எனக்கு பிடிக்கல. உங்களை பார்த்தா பிடிக்கல, உங்களை பார்த்தாலே பிடிக்கல. தயவு செஞ்சு வெளில போங்க. என்னடி திமிரா? ஆமாம், திமிருதான். யாரை கேட்டு என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க? யாரை கேட்டு இங்கே நின்றுட்டுருக்கீங்க? உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன், சுத்தமாக பிடிக்கல. எப்பவும் பிடிக்காது, எப்பவும் பிடிக்காது. தயவு செஞ்சு வெளில போங்க. நான் சொல்கிறேன்ல, உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது.
நீங்கள் கருப்பாக மாறுங்க, இல்லை கலராக மாறுங்க, என்னவா வேணாலும் மாறுங்க. எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. உங்கள் கூட என் வாழ்க்கை இருக்காது. அது எனக்கு நிம்மதியாக நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். என்னால் ஒரு கில்ட்லலாம் வாழ முடியாது. ப்ளீஸ் வெளில போங்க. ப்ளீஸ் கையெடுத்து கும்பிட்றேன், வெளில போங்க, வெளில போங்க, வெளியில் போங்க. அப்பா ப்ளீஸ் போ சொல்லுங்கப்பா இவரை. ப்ளீஸ்ப்பா பா, ப்ளீஸ்ப்பா. நான் கருப்பு. அப்படி ஒரு கருப்பான மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழறீங்க. அவர் அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படியே பேக்வேர்டில் அப்படியே நடந்துட்டு வெளில போகிறாரு. உங்கள் அப்பா எதுவுமே பேசலை. உங்களோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சிச்சு அவருக்கு. ஜஸ்ட் அவருமே வெளில வந்துட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க கத்திக்கிட்டு. எங்கள் ஜங்குக்கு அப்படியே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். ரொம்ப டோட்டலாக அவர் ரொம்ப ப்ரோக் ஆகிட்டு அப்படியே போகிறாரு. அவர் ரூமுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்கல்ல, ஆல்ரெடி அங்கே சரக்கு பாட்டெல்லாம் அப்படியே அடுக்கியிருக்கு. பசங்களாம் ஆல்ரெடி ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க. போனதும் எடுத்து பாட்டில் எடுத்து மொக்குன்னு அப்படியே அவ்வளோ குடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே டெரஸ்க்கு அப்படியே ஓடுறாரு. இங்கே ஜாக்சனும் தயங்கும் தான். மச்சான் என்னடா பண்ணுற? அவள் ரொம்ப தெளிவாக இருக்காடா, ரொம்ப தெளிவாக இருக்கா. நான் கூட நினச்சேன் என்ன இன்னசென்ட்ரா, இப்படி ஒரு இன்னசென்ட்டான்ட்டு. இல்லை ரொம்ப தெளிவாக இருக்கா மச்சான். அவள் ரொம்ப தெளிவாக இருக்கா. என்ன ஒரு தெளிவு திரும்படாவ. கருப்புனா கருப்பு, அப்படி ஒரு கருப்பு, அப்படி ஒரு மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பாளாண்டா. அவள் அப்படி ஒரு மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பாளாம். என்ன கொழுப்பு பார்த்தியடா அவளுக்கு, என்ன திமிரு பார்த்தியடா அவளுக்கு. மச்சான் விட்றா. எப்படா விடுற சொல்கிற? அவளை எப்படி விட சொல்கிற? என்னை விட்டு போகணுன்னு மட்டும்தான்டா நினைக்கிறான். இல்லவே இல்லை மச்சான், இல்லவே இல்லை. அவள் எப்படி என் வாழ்க்கையை விட்டு போகிறான் நான் பார்க்குறேன்டா மச்சான். என்னடா பேசுகிற? ஆமாண்டா, எப்படி விட்டு போக சொல்கிற? நான் உருகி தொங்கி லவ் பண்ணுவேன்னா எவ்வளோ புரிஞ்சுக்க மாட்டானா? எவனோ ஒருத்தன் கருப்பா கண்ணங்கருப்பா வருவானா, அவன் தட்டி தூக்கிட்டு போவானா மச்சான். எப்போ ஆடுவான்? மச்சான் என்னடா பேச? இல்லைடா, ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் மச்சான். அவள் தான் எல்லாம் என் வாழ்க்கைக்கு, புரியுதா? என்னடா? ஆமாடா, அதே மேடையில் அவள் கூட நான் தான் உட்காருவேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கடா. என்னடா பேசுகிற? செட் ஆகாடா. ஏண்டா ஏன் செட் ஆகாது? இதுக்காக அந்த பொண்ணுக்கே விருப்பம் இல்லைன்றப்ப எப்போடுறா? விருப்பம் தானே, வரும், தானாக வரும். ஏண்டா தேட்டரில் பக்கத்தில் உட்காந்ததுக்கே உன்னை துரத்துனவ வாழ்க்கையில் உட்காரணுன்னா எப்போடா ஒத்துப்பாவ? ஒத்துப்பாடா, ஒத்துப்பா. நான் ஒத்துக்க வைப்பேன். தியேட்டரில் அவள் துரத்தி விட்டாலுமே கூட அவள் பக்கத்தில் நான் உட்காந்த வேண்டா. அப்படி இருக்கிறப்போ தியேட்டரில் எவனையும் பக்கத்தில் உட்கார விடலை. வாழ்க்கையில் எப்படி எவனை விட்டுருவானாடா? மச்சான் கூடா. எப்படி விடுவேன்? அவள் தான் என் வாழ்க்கை, அவள் என் பொண்டாட்டி. நான் ஆல்ரெடி முத்திரை குத்திட்டேன்டா. இன்னும் ஒருத்தனை எப்படி எப்போட்றா விட்டுருவானாடா? எப்படிடா விடுவேன்? விட முடியாதடா. அவள் தான் என் வாழ்க்கை, அவள் தான் எனக்கு எல்லாம், அவள் தான்டா எனக்கு. புரியுதாடா மச்சான்? புரியுதாடா? எனக்கு புரியுதுடா. அவளுக்கும் புரியும்டா. அவளுக்கும் புரியும். எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ குடி ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருக்காரு. டே மச்சான் என்னடா பண்ணுற? அதனால் முடியலடா. அவள் சொன்ன ஒரு வார்த்தையும் என் மனசு சொல்லலை. அப்படி நிற்கிது. மறக்கணும்டா. மச்சான் அதுக்கு ஏன்டா இப்படி குடிக்கிற? நிறுத்துடா, போதும். இதுவே லிமிட்டை க்ராஸ் பண்ணி ஓவராக போகிற ஜங்கு, நிறுத்துடா. பார்த்தல
பத்தலடா. நான் மட்டும் கரெக்டாக குடிச்சிருந்தேன்னு வச்சுங்க, என்னால் ராகம் பாட ஆரம்பிச்சிருவேன்டா. ஷோ கடவுளே. டேய் விட்டு தொலைடா. அவன் ஃபுல்லாக மப்பி ஏற்றிட்டு அவன் ஆடியே ஆகணும். அவன் ஆளை நினச்சப்போ பாட்டு பாடியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு பைத்தியம் ஆகிட்டாங்க. சைக்கோ. அவன் கூட இருந்து அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிட்டேன் நான். நீங்களாம் அவன் கூட இல்லை. நான் டெய்லி அந்த பாட்டு போட்டுவிட்டு அப்படி ஆடிட்டுருப்பான்டா. பைத்தியக்கார மாதிரி ஆடுவான். அவனை பார்த்தது இல்லையே. இந்த பார், நான் தான் சொன்னேன்லடா, ஆரம்பிச்சிட்டா பாரு. அவ்வளோதான். டேய் மச்சான், என்னடா உங்கள் தங்கச்சி எவ்வளோவே காணா? எப்படி பாரா, இந்த நேரத்துலேயே அவனுக்கு கூத்து கேட்குது. அவன் மறக்கலை. அந்த பொண்ணை மறக்கலாம் இல்லை. குடித்தாலும் தெளிவாக இருக்கானா மச்சான், ரொம்ப தெளிவாக இருக்கார். பார் ஆரம்பிச்சிடும். இதோ பார் ஆட ஆரம்பிச்சிட்டான் பாரா. இனிமேல் கால் நிற்காத அவருக்கு. டே மச்சான் பார்த்துடா, ஆடுறா. நீ தான் கீழே விழுந்து தொலைய போகிறான்டா. போடுறா, வாடா போகலாம். அவன் ஆடி கீழே விழுந்து மண்டையை உடச்சிக்கிட்டு வேலைடா அவனுக்கு. என்னடி சொன்ன? சொன்னல சொன்னேன். என்னடி சொன்ன? சொன்னல. என்னடி சொன்ன? சொன்னல. சொன்னடி. சொன்னேன். என்ன சொன்னேன்? மறந்துடுச்சே. இல்லை ஓ விஷயம் இல்லை. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? நான் தான் சொல்கிறேன்ல, உங்களை எனக்கு பிடிக்கல. உங்களை பார்த்தா பிடிக்கல. உங்களை பார்த்தாலே பிடிக்கல. தயவு செஞ்சு வெளில போங்க. பிடிக்கல. பிடிக்கல நான் சொல்கிறேன். சரிடி. சரி பிடிக்கலன்னு சொல்கிறல்ல. பார்த்துக்கிறேன் நீ. பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறேன். அவளுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா கொஞ்சமாக பிச்சு தின்ன அவ ஒத்த சொன்னா அது மின்னும் பொண்ணா. ஓ என்ன சொல்ல என்ன அவமாக்கி போன மண்ணா. டே மச்சான், இதோ பொண்ணு ரெடி பண்ணுங்க. போங்கடா. என்னடா பேசுகிற? அவன் ஆல்ரெடி ஆடுறான். ஏதோ பொண்ணை பார்த்தா இன்னும் ஏதாவது என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அரேஞ்ச் பண்ணுங்க. அவன் ஆடுறத பார்த்தா ஏதோ பொண்ணு இருந்தால் சரிப்பட்டு வரும். போ. மச்சான் போங்கடா, சொல்கிறத செய்யுங்கடா. அப்புறம் ஆடிட்டுருக்கோம். இல்லைடா மச்சான். போய் தொலைங்கடா. சொல்கிறதுக்கு வாங்க பண்ணிட்டு. பார். விடுங்கடா மச்சான், விடுங்கடா. என்னடா அவன் அப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிகிட்ருக்கான்? புட்டிங்கடா அவன். இங்கே கீழே இருந்து விழுந்தானா செத்துருவான்டா அவன். என்னடி சொன்ன? சொன்னல. என்னடி சொன்ன? சொன்னல. அவ்வளோதான், விழுந்து தொலைஞ்சிட்டான்டா. தூக்குங்கடா, வாங்கடா. ஷோ எவ்வளோ சொன்னால் கேட்டு தொலைய மாட்டான்டா. தூக்குங்கடா. கையெல்லாம் கீறி என்ன பண்ணி வச்சிருக்கு பரதேசி நாய். இதுக்கு 2 முட்டி வர தாடையை ஃபுல்லாக வழிச்சு வச்சுருக்கான். மண்டையை மட்டும் வர நிறுத்து. தூக்கி தொலைங்களாடா. இருடா தூக்குறான்டா. வழுக்கிட்டு போகிறான்டா. மயிருங்களா, தூக்குங்கடா. ஐயோ எடுத்து தொலைஞ்சிட்டான்டா. இவனை என்னடா பண்ணுறது? மச்சான் மேலெல்லாம் எடுத்துட்டான்டா. நக்கு நாய தூக்கு. பைத்தியக்கார நாய். அப்போவே வேணான்னு சொன்னேன். பொண்ணு மயிறு எல்லாத்தையும் ஆட விட்டு பார்த்தால, எல்லாம் நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு ஜங்குக்கா அவனோட ரூமில் அப்படியே படுக்க வைக்கிறாங்க. அதாவது குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஒரு நல்லா தான் படுக்க வைக்கிறானுங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அப்படியே, நீங்கள் எங்கே உங்கள் வீட்டில்? அம்மாடி என்ன பண்ணலான் இருக்க? தெரிலப்பா, என்னோடய முடிவை நான் மாற்றிக்கிறதா இல்லைப்பா. சரிம்மா, ஏதோ உன் வாழ்க்கை நீ தான் தெளிக்கிற. தெரில, நானும் அந்த பையனை பற்றி விசாரித்தேன். நல்ல பையனை தான் இருக்கான். வாழ்க்கையில் பெரிய ஒரு
சரி விடு. சரிம்மா, பார்த்து இருந்துக்கோ. வெளில ஒரு 2 இன்விடேஷன் மட்டும் வைக்காத இருக்குமா, வச்சுட்டு வந்துடுறேண்ணே. பார்த்துக்கோ. அக்கா இன்றைக்கி மதியம் வந்துடுவா, ஓகேவா? சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது எங்கள் ஜங்குக்கு. டேய் தலைவலிடா. என்னடா பண்ணுறீங்க? நீ என்னடா நைட்டு கூத்தடிச்சா? அதை கேட்கலாம் தான் உட்காந்துட்ருக்கோம். என்ன தான் நினச்சிட்ருக்கேன்? அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்த? எதுக்குடா அப்படி? டேய் எல்லாம் நல்ல விஷயந்தான். என்ன நல்ல விஷயமா? அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாலா என்ன? இல்லைடா, ஒத்துக்க வச்சிருவேன். கல்யாணம் அவளுக்கும் எனக்கும் தான், கண்டிப்பாக. டேய் என்னடா பேசுகிற? கண்டிப்பாடா மச்சான். எதுக்கு? நானே டென்ஷன் ஆகலை, எதுக்குடா? கூல், புரியுதா? அப்பாக்கும் அம்மாக்கிட்டே பேசிட்டேங்க. எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குடா, முடிச்சுட்டு வந்துடுறேன். கல்யாணம் வேறு எனக்கு. கல்யாணம் மாப்பிள்ள பிஸியாகவே சுற்றிட்டு இருந்தா எப்பட்றா? என்னடா பேசுகிறான் இவன்? தெரிஞ்சுதானே பேசுகிறான் இல்லை தெரியாமல் பேசுகிறானாடா? டேய் விட்றா, ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 டேஸ் கிராஸ் ஆகுது. உங்களுக்கு இன்றைக்கி கல்யாணம். ஜங்குக்கு முன்னாடியே வந்துட்டார், நீங்கள் பார்க்குறீங்க. அக்கா என்னக்கா நடக்குதுங்க? ஏண்டி உனக்கு என்ன பிரச்சனை? அவன் வந்தால் உனக்கு என்னன்னு கேட்குறேன். இல்லை, இவர் எதுக்கு இங்கே? உனக்கு தானே கல்யாணம், நீ தானே இன்வைட் பண்ண. ஆமாங்க்கா, ஆனால் இவர் நீ தானே கிஃப்ட் கேட்ட. கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கூட வந்திருக்கலாம்ல. வாய் மட்டும் உன்னோட சாரியை கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போயிட்டு, அதாவது முகூர்த்த புடவை மாற்றி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த முகூர்த்த புடவை அப்படியே வாங்கிட்டு போகிறீங்க. இப்போ வாங்கிட்டு போயிட்டு உள்ளே மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ அழுறீங்க, என்னே தெரில. ஆனால் உங்கள் அக்கா வந்து இந்த பார் அழுதா மேக்கப் எல்லாம் கலையுது. இல்லைக்கா. சரி, நீ தானே உன் வாழ்க்கையை முடிவு பண்ண, இப்போ எதுக்கு அழற? வாய் மூட்டை அழு, எல்லாம் வர கோவத்துக்கு என்ன பேசுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா தான் உங்களுக்கு அப்படியே சாரியெல்லாம் மாற்றி விட்டுட்ருக்கா. சாரி மாற்றிட்டு உங்கள் அக்காவும் அப்படியே அழகாக, அதான் முன்னாடி ஒரு சுடி போட்டிருந்துருப்பாங்க, இப்போ வந்து அவங்களும் வந்து சாரி மாற்றிக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ அப்படி தான் பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே உங்கள் மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காடுறீங்க, ஓகேங்களா? அப்படியே உங்கள் அக்கா போயிட்டு இன்னொரு மாப்பிள்ளை பக்கத்தில் உட்கார்றா. அப்போ தான் பார்க்குறீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறது ஜங்குக்கு. என்னடி? ஹாப்பி மேரேஜ் லைஃப். நீங்கள் 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 எப்படி? நான் தான் உன் புருஷன். இல்லை. தப்பாரு, போய் மட்டும் உட்காரு. உன் அக்காவுக்கும் நீ சொன்னியே கருப்புனா கருப்பு, அப்படி ஒரு கருப்புன்னு, அவனை தான் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். ஏன்? தப்பாரு, போய் மட்டும் உட்காரு. உன் அக்காவுக்கு உங்க தான் கல்யாணம் நடக்குது. இல்லை, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை கழட்டுவீங்களா? மாலையை மாட்டுன்னு சொன்னேன். இல்லை. சரி ஓகே, கையில் எடு, எடுத்துக்க, என் கழுத்தில் போடு. என் கழுத்தில் இருக்கிறத உன் கழுத்தில் போடுறேன்னு அப்படின்னு சொல்லி அவர் வந்து உங்களுக்கு மாலையை மாற்றிட்டுருக்காரு. மாலையை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. என்னப்பா நடக்குது? ஆமாம்மா, இது முன்னாடியே பேசி வச்சாச்சு. உனக்கும் மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம். அப்பா? ஆமாம்மா, உனக்கும் மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம். மாற்று, உட்காருமா. இல்லைப்பா. உட்காருமா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா முறைக்கிறாங்க. அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா பொண்ணு கருப்பாக இருக்குது, இப்படி கலராக இருக்கிற பையனுக்கு இந்த பொண்ணையை கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் காதுக்கே வர அளவுக்கு அத்தனை பேரும் அப்படி இப்படி பேசிகிட்ருக்காங்க. என்னடா ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஜங்குக்கும் அப்படியே கல்யாணம் நடக்குது. நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி ரொம்ப டைட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அழாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுறாரு. பட் ஆனால் நீங்கள் வாயை திறக்கவே இல்லை, அழறது கண்ட்ரோல் பண்ணவே இல்லை, அழுதுகிட்டே தான் இருக்கீங்க ஸ்டில் இப்போ வரைக்குமே. இங்கே உங்கள் அக்காவுக்கும் அந்த கருப்புனா கருப்பு அந்த பையனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. உங்கள் வீட்டு சைடு படி ரிச்சுவல்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியாக கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் இப்போது ஜங்குக்கோட வீட்டுக்கு
இப்போ காரில் வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து இது பாருமா அழாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில், அதாவது ஜங்குக்கு பக்கத்தில் நீங்கள், உங்களுக்கு பக்கத்தில் அப்போசிட் சீட்டில் வந்து முன்னாடி சீட்டில் உங்கள் அப்பா உட்காந்துட்டு அழாதமான்னு சொல்லிக்கிட்டே வராரு. ஓகேங்களா? ஃபைனலாக ஜங்கு கூட வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. ஜங்கு கூட அப்பா அம்மா ஆரத்தி எடுக்கிறாங்க. என்னம்மா இதுக்குடா அழற? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. இண்டி வாய் திறக்கிறதுக்கு என்ன உனக்கு? நீங்கள் அப்பவும் வாய் திறக்கவே இல்லை, அப்படியே இருக்கீங்க. இப்போ ஆரத்தி எடுத்துருப்பாங்க, உள்ளே போகிறீங்க, விளக்கிட்டு சொல்கிறாங்க. அங்கே சில ரிச்சுவல்ஸ் அப்படியே கிராஸ் ஆகுது. உங்கள் அப்பா அப்படியே பேசி வச்சுட்டு, அதாவது உங்கள் மாமனார் மாமியார்கிட்டே சொல்லி வச்சுட்டு, இல்லைம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்னம்மா அம்மாடி பாருங்க, நான் உங்கள் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பீங்க. எங்கள் ஜங்குக்கு வந்து ஒரு கால் பேசிவிட்டு இப்போ தான் வருவாரா, இதை கேட்டிருப்பாரு. வேகமாக வர்றாரு. எந்திரி. இல்லை எந்திரின்னா இல்லை எந்திரி. என்ன என்ன சொல்லுங்க. வா. இல்லை வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கடகடன்னு ஜங்குக்கு மேலே இழுத்துட்டு போகிறாரு. அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. டி என்னடா பண்ணுறம்மா? இவ அடங்க மாட்டாமா, எவ்வளோ சொன்னாலும் அடங்க மாட்டாமா. இவளுக்காக நான் அவ்வளோ பொறுத்து இருந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் பொறுக்கவும் முடியல. இவளை வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ணணும்னு கூட தெரில. இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி இன்னும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க. விட்டேன். போ. எங்கே போகிற? எங்கடி போகிற? நான் எங்கேயோ போகிறேன், ஆனால் உங்களுக்கு பொண்டாட்டி நான் இருக்க மாட்டேன், இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். ஓ இருக்க மாட்டேன். எங்கே போகிற? எங்கடி போகிற? தும்முறா? ஆமாம் தும்முறை தான், கொழுப்பு தான், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நான் உங்களுக்கு அதை நான் சொல்லணும்டி. நீ எனக்கு சூட் ஆக மாட்டியான்னு. என்னடி பிரச்சனை உனக்கு? இந்த கலர் தானே, மேலே ஃபுல்லாக நான் கருப்பு பூசிக்கவா? எனக்கு தெரில எப்படி கருப்பு ஆகுதுன்னு எனக்கு தெரில. கருப்பு பூசிக்கவா? சொல்லுடி. வெறும் கருப்பு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கவா? என்னடி வேணும் உனக்கு சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம், ஆனால் எனக்கு நீ வேணும். இந்த கருப்பு நான் பூசிக்கணும்டி. இல்லை இது பாரு அழாத. டென்ஷன் ஆகுதுடி, அழாதானே. உனக்கு இன்றைக்கி கல்யாணம் நடந்திருக்குடி. இன்றைக்கி போயிட்டு நம்ம கருமாதி வீடு மாதிரி என்னடி பண்ணிகிட்ருக்கா? அழாதானே. இது பாருடி அழாத. எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலன்னு கேட்குறேன். எதுக்கு பிடிக்கலன்னு கேட்குறேன். என்ன உனக்கு பிரச்சனை? நான் சொல்கிறேனே, மேலே கருப்பு பூசிக்கவா இல்லை கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுக்கவா? என்ன பண்ண சொல்கிற சொல்லு, பண்ணுறேன். இந்த மாதிரி மட்டும் பண்ணி தொலையாத. ஏங்க நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு காதில் கேட்காதா? உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாதா? உங்களுக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்கிறேன். என்ன இன்றைக்கி கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் எத்தனை நாளைக்கு இது எத்தனை நாளைக்கு இது சொல்லிகிட்டு இருப்பீங்க? சரி ஓகேங்க, நான் உங்கள் பொண்டாட்டின்ற உரிமை நான் எடுத்துக்கிறேன். இது எத்தனை நாளைக்கு நீடிக்குன்னு பார்க்கலாமாங்க? என்னால் இந்த ரூம் விட்டு வெளில வர முடியும் நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் கையை தான் என்னால் பிடிச்சிட்டு நடக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாத்தியமா? கிடையாது. நீங்கள் கட்டினா மஞ்சள் கயிறுக்கு சுற்றி இருந்தவங்க என்ன பேசினாங்க தெரியுங்களா? என்ன பேசினா எனக்கு நடி? என்ன பேசினா என்னன்னு கேட்குறேன். நீ மட்டும்தான் எனக்கு வேணும். ஒன்று சுற்றி இருக்கிறவங்கள நான் பார்க்கல. சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னோம் எனக்குண்ணா, உங்களுக்கு என்ன? ஆனால் எனக்கு இருக்குங்க, எனக்கு இருக்கு. அவங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, உங்களை பற்றி கிடையாது. என்னோடய தகுதியை அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. என்னோடய தகுதி இவ்வளோதான் சொல்கிறாங்க. ஸோ நான் அதுக்குள்ளாலே இருக்கணும்னு நினைக்கிறேன். வேண்டாம், அடுத்தவங்க பேச்செல்லாம் எனக்கு எதுக்கு?
தாண்டி நானும் சொல்கிறேன். அடுத்தவங்க பேச்சு உனக்கு எதுக்குன்னு கேட்குறேன். உங்களுக்கு புரியாதுங்க. நீங்கள் சுற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் டிஸ்கஷனுக்கு வரல. நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு. தயவு செஞ்சு போதும். என்னால் முடியல. உங்கள் பக்கத்தில் என்னால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்ததுக்கே எனக்கு இவ்வளோ பேச்சு, எனக்கு இவ்வளோ அழுகை, எனக்கு எவ்வளோ வேண்டாங்க. என்னால் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க கூட வாழ முடியாது. அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? வாழ்நாள் ஃபுல்லாக வாழாமல் என்னடி பண்ண போகிறேன்? என்ன விட்டுருங்க ப்ளீஸ். இதோ பார்வைங்க என்கிட்ட வாங்கிக்காடி. லெஃப்ட் அண்ட் ரைட் நான் கொடுத்தேன் வச்சுக்கேன். இப்போ நான் பேச மாட்டேடி. உங்களுக்கு புரியவே இல்லைங்க. என்னால் உங்கள் கூடலாம் வாழ முடியாதுங்க. ப்ளீஸுங்க என்னை விட்டுருங்க. உங்கள் காலில் பைத்தியக்காரி. ஆனால் உனக்கு கால் இதுதான் உனக்கு தெரியும்ல. என்னால் முடியல. ப்ளீஸ் இந்த வீட்டை விட்டு நான் போகணும். எதுக்கு போகணும்? இந்த வீடு தான் உன் வீடு. உன் புருஷன் ரூம் இது. இங்கே தான் நீ இருக்கணும். என்னால் இருக்க முடியாது. எனக்கு மூச்செல்லாம் முட்டுது. உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போவீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் கையை உதறி விட்டு வெளில போடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அவர் உங்கள் 2 கையும் பிடிச்சிக்கிட்டு துப்பாரு. என்ன டென்ஷன் ஆகாடி. இல்லை எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? உங்களை பிடிக்கல. உங்களை சுற்றி இருக்கிறத பிடிக்கல. இந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல. வெளில போகணும். பார்வையும் இருந்தாலும் என்னோடய பொறுமையை ரொம்ப சோதிக்கிறடி. என்ன பாரு, அழாத. ஃபஸ்ட்டு அழறதை நிறுத்துன்னு. அப்போ முதல்ல என்னை விட்டு விலைக்கு போங்க. என்கிட்ட இருக்காதீங்க. தூரத்தில் இருங்க. என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டு நீங்கள் அவ்வளோ அழறீங்க. ஏண்டி உனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுல்ல? என்ன பார்த்த நாள்லன்னு இப்படி தானே சொல்லிகிட்ருக்க? தெரில. சரி ஓகே, அழாதா. தயவு செஞ்சு அழுது தொலையாதடி. அழாதடி. என்னால் முடியலடி. கொல்ற என்ன சாவடிக்கிறடி. என்ன சாவடிக்காதடி. ரொம்ப வீக் ஆகிட்டேன். அழுது நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன்டி. உன்னை நினச்சி நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்ருக்காரு. நீங்களும் அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்ருக்கீங்க முட்டி போட்டுக்கிட்டு. அதாவது முட்டியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அழுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவர் உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணி அழாத அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காரு. ப்ளீஸ்ங்க, உங்களுக்கு ஏன் உங்களுடைய தகுதி உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? ஏன் உங்களுக்கு இவ்வளோ சின்ன புத்தியாக இருக்குது? ரொம்ப பெருசாக யோசிங்கங்க. உங்கள் நிறம் வேறு, என் நிறம் வேறு. உங்களுக்கு உங்கள் கலரில் பொண்ணு பார்த்தா தாங்க நல்லாயிருக்கும். ப்ளீஸுங்க. என் கலரில் பொண்ணு பார்க்கணும். சரி ஓகே, அப்போது உனக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிட்டா? என்ன பேசுகிறீங்க? அதான் எனக்கு இப்போ கல்யாணம். என்ன சொன்ன? இல்லை இப்போ என்ன சொன்னான்னு கேட்டேன். ஏங்க மடிக்கு பேசிகிட்ருக்கீங்க? பார்வை உன் மனசாட்சிக்கு தெரியும். ரொம்ப நல்லா தெரியும். நடிக்காத. ரொம்ப நடிக்கிறடி நீ. உனக்கு நான் தான் புருஷன் உன் மனசில் பதிஞ்சிடுச்சுப்போ. எனக்கு நீ தான் பொண்டாட்டின்னு முன்னாடியே பதிஞ்சிடுச்சுடி. நீ கூட என் பக்கத்துலேயே உட்காரத்துக்காக போனேன். அவன் தான் உன் புருஷன் நினச்சிக்கிட்டு அதை கூட என்னால் ஏற்றுக்க முடியல. எப்படி நீலாம் உன் புருஷன் ஆனதுக்கப்புறமும் இன்னும் ஒருத்தியா? வெக்கமா இல்லை உனக்கு? எனக்கு ரொம்ப வெறுக்கடி. உன்னை ஏன் லவ் பண்ண முதல் தடவை யோசிக்கிறேன்டி. ரொம்ப சோதிச்சிட்டேன். இன்னும் என்னை ரொம்ப சோதிக்க போகிறேன்னு நல்லா தெரியுது. இருந்தும் உன்னை வெறுக்க முடியலடி. புரிஞ்சுக்கோ. எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ. ஆனால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன கொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளில போயிடுறாரு. நீங்கள் உட்காந்துட்டு அழறீங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. அன்னைக்கு அப்படியே ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட்டு ஓகேங்களா, பகல் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். ஜங்குக்கு அப்படியே
குடிச்சிட்டு ரொம்ப ஹெவியாக குடிச்சிட்டு இருக்காரு. வராரு, நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. என்னங்க? என்ன, ஏன் இந்த ரூமுக்கு வந்தேன்னு கேட்க போறியா? இல்லை, குடிச்சிருக்கீங்களா? ரொம்ப நிறையாவே குடிச்சிருக்கேன். என்ன, குடித்தா பாட்டு போட்டு ஆட்டம் போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி எல்லாம் பண்ண முடியாது. ஏன், எதனால்? அதான் நீ இல்லைன்றதால குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்ருப்பேன். அதான் நீ இருக்கியடி, எனக்கு அது போதும். உன்னை பார்த்துட்டு இருந்தாலே போதும்டி. என்ன, லவ் பண்ணும்போது கூட இழுத்து ஏதோ பண்ணுவேன். இப்போ பொன்னாடி ஆகிட. எனக்கெல்லாம் தேவையில்லடி. உன் கண்ணு பார்த்தா போதும், ஒன்றை பார்த்தா போதும்டி. இங்கே வாயேன். இல்லை, ஒன்றும் பண்ண மாட்டேன். வா. வரல, நான் வரியா? இல்லை நான் வரட்டா? இல்லை, கிட்ட வராதிங்க. இதை பாரு, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அரக்காலம் கிடையாது. வா அப்படின்னு கூப்பிட்றாரு. பட் ஆனால் நீங்கள் கிட்டே போக மாட்டீங்க. நீங்கள் அப்படியே போய்ட்டு ஒரு செவத்துக்கிட்ட அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க, வாளோட பின்னான மாதிரி. ஷோ, ஏடி, அவனும் பரம்பரை குடிக்காரன்லாம் கிடையாது. சரி, ஓகே, விடு, வா அப்படின்னு சொல்லி அவராகவே அவங்க கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன், புரியுதுல்ல? கையை விடுங்க. ஏன் அழற? உன்னை எதாவது பண்ணனா? ஏண்டி இப்போ இதுக்கு அழற? கையை விடுங்க. பாருவேன், உன்னை ஒன்றும் பண்ணலன்னு சொன்னேன். கையை மட்டும் விடுங்க. இப்போ எதுக்கு அழறன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. பட் ஆனால் உங்கள் கையை அப்படியே அவரோட கையிலேருந்து விலக ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் அவர் உங்கள் கையை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே உட்கார வைக்கிறார் ஃப்ளோரில். ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணல, உட்கார். உட்காந்துட்டு கால் நீட்டு. காலை நீட்டுடி. ஒன்றும் இல்லை, தூக்கம் வருது, படுத்துக்கிறேண்ணா. இல்லை, கீழே 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 படுங்க. என்ன பண்ணுறீங்க? கீழே படுங்க. என்னால் கீழெல்லாம் படுக்க முடியாடி. நிம்மதி இல்லாத, தூக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கடி. ரொம்ப தூக்கம் வருதுடி. மடியில் படுத்துக்கிறேண்ணா. இல்லை, எந்திரிங்க, கீழே போய் படுங்க. என்ன, பெட்டில் போய் படுங்க, எந்திரிங்க. இந்த பாரு, உனக்கு எனக்கு நீ ஃபஸ்ட் நைட். அம்மா இதை சொல்லி உனக்கு. இல்லை, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எந்திரிங்க. நாளைக்கு உங்கள் ஃப்யூச்சர். என்ன சொன்ன? இப்போ என்ன சொல்ல வந்த? சொல்லு. ஏய், இப்போ நீ என்ன சொல்ல வந்த? நாளைக்கு உங்கள் ஃப்யூச்சர். என்னடி சொன்னப்போ? இல்லை, உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப். ஏய், சொல்ல வந்ததுக்கே பலர் நடித்தேன். சொன்னதுக்கு ஒன்று. இது பாரு, இன்னொரு தடவை ஃப்யூச்சர் ஒய்ஃபு மகிரன் ஏதாவது வாயில் வந்ததுன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுன்னு தெரியாது சொல்லிட்டேன். இது பாரு ஒயின், என்ன பாருன்னு. இல்லை, சரி சரி சரி, அழாத அண்ணன். சரி, ஓகே, தூங்கலாமா? இல்லை, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் மேலே. ஏன் மேலே படுத்தா என்ன ஒட்டிக்குமா? உனக்கு எனக்கு எதை ஒட்டிக்குமான்னு கேட்குறேன். இல்லை. அப்புறம் என்னதான் பிரச்சனை உனக்கு? நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டிடி, திரும்ப சொல்ல மாட்டேன். இல்லை, நான் கீழே படுத்துக்கிறேன். வேண்டாம். சரி, ஓகே, நானும் உன் கூட படுத்துக்கிறேன். வா, இரு, பிள்ளை எடுத்துட்டு வர. இல்லை, வேண்டாம். அப்புறம் அப்போ மேலே வந்து படுவா. இல்லை. சரி, ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரு.
என்ன பண்ணுறீங்க? இல்லை, என்ன? வேணாம், கீழே ஏன் படுக்கிறீங்க? மேலே. இது பாரு, நீ சும்மா சும்மா அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், இழுத்து வச்சு என்ன பண்ணுவோன்னு தெரியாது. இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, ஒன்றும் பண்ணல, வா படு. இப்போ என் கூட படுக்க முடியுமா முடியாதா? இல்லை, நான் தனியாக. இது பாரு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. உன்னை கூப்பிட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன், அடுத்த தடவை தூக்கிட்டு வந்து பக்கத்தில் படுக்க வச்சுப்பேன். சும்மா வாடி. இல்லை, வரியல. வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாமே. உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னோட பர்மிஷன் இல்லாமல் உன்கிட்ட வர மாட்டேன், புரியுதா? இந்த கருப்பு நிறைய தோணுதுடி. வேண்டாம், இப்போ தோணா ஃபீல் ஆகிடுவேன். ஃபீல் ஆகிடுனா வேறு மாதிரி போயிடுவேன். நீயே வந்துட்டுனா உனக்கு நல்லது. என்ன சொல்கிற? வர, ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி வேணும். என்ன தண்ணி வேணும்? காலையில் இந்த என்னடி பண்ண? இல்லை. காலையில் சாப்பிட்லையா? ம். ஏண்டி பைத்தியக்காரி, ஏண்டி இவ்வளோ நேரம் சாப்பிடாம என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? பிடுங்கிட்டு இருந்தியா? இல்லை, வேண்டாம், பரவாயில்ல. பரவாயில்ல, வேண்டாம். நாளைக்கு கீழே மயங்கி கிடப்ப. இன்றைக்கி நின்றுட்டுருக்காது, எப்படி நிற்கிறேன்னு தெரில. இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழே போயிடுறாரு. போய் பார்த்தா அப்பா அம்மா வீட்டில் யாருமே இல்லை, வெளில கிளம்பியிருப்பாங்க போல். நீங்களே செஞ்சு சாப்பிட்டுப்பீங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் எதுவுமே கீழே வரவே இல்லை. இப்போ கீழே பார்த்தா எந்த ஃபுட்டுமே எப்படி இல்லையா. ப்ரெட்டில் ஏதோ ஜாம் தடவி இது பண்ணி ஏதோ பண்ணி டோஸ்ட் பண்ணி அதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சு எடுத்துகிட்டு வராரு, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி. இது பார், இரு, ஏதோ ஆர்டர் போடவா? இல்லை, பரவாயில்ல, இது போதும், இது போதும். சரி, நீ வர. சரி, ஓகே. வெஜ்ஜு தானே பிடிக்கும், அதனால எக் வச்சு எடுத்துகிட்டு வரலாடி. டோஸ்ட் பண்ணி ஜாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இல்லை, பரவாயில்ல, தண்ணி இல்லை. ஐயோ, இரு வர அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு தண்ணி கோக் பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவ்வளோ ஒரு மாதிரி அழகாக இருக்குது அந்த மூமெண்ட், நல்லா இருக்குது. கண்ணில் தண்ணி இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக அவங்க முகம் அழகாக தெரியுது சாரியில். ஏய், சாப்பிடுந்தா. உட்காரி, உட்காந்து சாப்பிடு. சரி, ஓகேங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். சரி, அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? ஒரு மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏய், தண்ணி கேட்டல, தண்ணி குடி. இல்லை, சாப்பிடும்போது தண்ணி. ஐயோ, கோக்காது குடி. இல்லை, அதுவுமே குடிக்கக்கூடாது. அடைச்சி கொண்டி, அடைச்சிட்டிங்க, செத்து போயிட போகிறேன். உன் கூட நான் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்றேன். சும்மா தோ தாலி கட்டினவொடனே புஸ்தகம்னு போயிட்டுனா என்ன பண்ணிட்டோம்? என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது. சீக்கிரம் சாப்பிடு. பொறுமையாக சாப்பிட்றீ. நான் ஊட்டி விடுவா? இல்லை, வேண்டாம். பரவாயில்ல, நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பிடிங்கி ஊட்டி விட்டுட்டுருக்காரு. இப்போ போதும், சாப்பிடு. ப்ரெட்டு தானே, சாப்பிடு. இல்லை, நான் ஒரு ஸ்லைஸ்க்கு மேலே சாப்பிட மாட்டேன், பிடிக்காது. ஷோ, 1008. சரி, இது கிரேப்ஸு நட்ஸ்லாம் வச்சுருக்கேன், இது சாப்பிட்றியா? இல்லை, போதும். ஏய், மூடி தின்றி. ஒரு ஸ்லைஸ் தின்னுட்டு இது வேறு போதும். அப்புறம் ஹனி வித் பனானா, அதையும் சாப்பிட்றேன். இல்லைங்க, அது எப்படி வாழைப்பழத்தில் தேன் வச்சுலாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிக்கும், சாப்பிடு. இல்லைங்க, என்னோடய ஃபேவரெட்டு, புரியுதா? சாப்பிட்டு பாரு. நல்லா இல்லைனா என்கிட்ட கொடுத்துரு, நான் சாப்பிட்றேன். எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஹனி வித் பனானா அவ்வளோ நல்லாயிருக்கும். சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருட்டு முழிச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இந்த ஹனி வித் பனானா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி வாய் 10 குணத்தில் மாறி இருக்கும். இது என்னடா இது, வாழைப்பழமே ரொம்ப
இனிப்பாக தான் இருக்கும். இதில் வந்து ஹனி போட்டு சாப்பிட்றதுன்னா ஷோ கேவலமாக இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லுக்கு போயிருக்கும். பட் 2வது ஸ்பூன் 3வது ஸ்பூன் எடுக்கும்போது உங்களுக்கே பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? நல்லாயிருக்கு. அதான் சொன்னேன்ல, டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லாயிருக்கும். அது மாதிரி என்னையும் தாண்டி. இல்லைங்க, எல்லாரோட வாழ்க்கையிலும் அது கரெக்டாக அமைஞ்சிடாது. இதோ பாரு, தின்னு முடிச்சுட்டு வா, அவரை பார்த்துக்கிறேன். இல்லை, சாப்பிட்றேன், சாப்பிட்டேன். போதுமா? போதுங்க, ரொம்ப சாப்பிட்டேன், போதும். சரி கொடு. வேறு ஏதாவது? இல்லை வேண்டாம். படுத்துக்கலாமா? இல்லைங்க, நான் தனியாக. இதோ பாரு, கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவராக பண்ணாத, புரியுதா? வா. இல்லை, வாடின்னு படு. இல்லைங்கண்ணா. நீ ஏன் வந்து படுக்கிறியா, இல்லை தூக்கிட்டு போய் நான் படுக்க வச்சுக்கவா? இல்லை, நானே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டோமா? ஏய், தயவு செஞ்சு போய் தொலைடி, நான் கூப்பிட்டு போவா? இல்லை பரவாயில்ல, நான் கூப்பிட்டு போகிறேன். இல்லைங்க, கை விடுங்க, நானே போய்க்கிறேன். இனிமேல் எதுக்கும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க மாட்டேன். அது இதுக்கப்புறம் ஏதாவது பர்மிஷன் கேட்டு பாரு. குளிக்கிறது கூட பர்மிஷன் கேளுடி, நான் பண்ணுறேன். இல்லை. போ. கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்குறது. போடி, லுக்கு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளில வருவீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் காலையில் என்ன நீங்கள் வியர் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே ட்ரெஸ்லேயே இருந்துகிட்ருப்பீங்களா? அதனால் நீங்கள் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வருவீங்களா? என்னடி இது? இல்லை, ஃபேஸ் வாஷ். சரி ஓகே, வா. மேலே படுக்கலாமா இல்லை கீழே? இல்லை, மேலே படுக்கலாம். என்னடி, உள்ளே ஏதாவது மந்திரவாதி இருக்கானா என்ன? உள்ளே போனோடனே ஒரு சேஞ்சஸ்? இல்லை, கீழே படுத்தாலும் கூட வந்து படுக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதான். சரி ஓகே, புரிஞ்சுக்கிட்டா சரிடி, வா. இல்லை, நான் கொஞ்சம் வெட்டாக இருக்கேன், அப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு. சரி ஓகே, மாற்றிட்டு வா, வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைக்கணையெல்லாம் எடுத்து அப்படியே செட் பண்ணி கரெக்டாக அவர் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்து பார்க்குறீங்க, வா. லைட்டு அதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், வா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. எங்கடி இங்கே உட்காரேன், வா அப்படின்னு சொல்லி அவர் பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. ஆல்ரெடி உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே படுக்க வைக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? என்ன? இதோ பாரு, ஓவராக ரியாக்ஷன்லாம் கொடுக்காது, ஒன்றும் பண்ணல, படு, இந்த பக்கம் திரும்பி படு. உங்கள் கிட்டலாம் படுக்க மாட்டேன், நான் தூரமாக தான் படுப்பேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா. சரி, நான் ஒன்றும் பண்ணல, தொடல, ஓகேவா? என்ன இந்த மாதிரிலாம் தொட்டு இந்த மாதிரி அப்படி பண்ணாமலாம் இருக்க முடியாது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், அதுக்கு நீ அழாத. கண்ணத்தோட. இல்லை, கண்ணத்தோட. இல்லை, நான் தனியாக. இதை பாரு, தனியாக படுக்கிற மயிடு இதான் வாழை வந்துடும் சொல்லிட்டேன். இங்கே பாரு, நான் புருஷன், உன் கூட தான் படுப்பேன். நான் தனியாகலாம் படுக்க முடியாது, உன்னை கட்டி பிடிச்சிட்டு தான் படுப்பேன், அதுவும் முத்த கூட கொடுத்துட்டு தான் படுப்பேன். என்ன நான் கொடுப்பேன் தான்? என்ன அழுவியா? என்ன பண்ணுவேன்? இல்லை, நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணால் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இல்லை, அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படிலாம் பண்ணால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணட்டும் தெரியல. அப்படிலாம் பண்ணாதீங்க. சரி, நீ அழாத, ட்ரை பண்ணுறேன், அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். பண்ணாமலாம் இருப்பேன்லாம் நீ கனவுல கூட நினைக்காதுண்ணே. என்ன பண்ணுறீங்க? கிட்ட வராதிங்க. ஏங்க கிட்ட வராதிங்கங்க. வேண்டாம், பயமாக இருக்கு. என்ன? ப்ளீஸ் சீனியர், கிட்ட வராதிங்க. ஜங்குக் சீனியர், வேண்டாம். தெரிலடி, ரொம்ப ஒரு மாதிரி டைம் தேத்துற.
கிட்ட க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப இல்லை, எனக்கு எதுவும் தோணலை. ஆனால் எனக்கு தோணுதேடி, இப்படி ஒரு அழகு ரொம்ப அழகாக இருக்குடி. இந்த கருப்பா ஃபுல்லாக எப்பயும் மேலே பூசிக்க போகிறேன்னு ஒரு ஆசையாக இருக்குடி. இல்லை, நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன் ஏன் பேசக்கூடாது? நான் புருஷன் இல்லையா? சொல்லு, நீ என் பொண்டாட்டி இல்லையா? என்ன ட்ரை பண்ணுறீங்க? தள்ளுங்க. ஏய் என்னடி, இடி பாலிக்கடி. ஏண்டி எத்தனை நாள் என் மேலே கொலவரி? என்னாச்சுங்க? வலிக்குதுங்களா? ஏண்டி தள்ளி விடும்போது தெரில, கீழே விழுந்து வாரினதுக்கப்புறம் வலிக்குதா கிளிக்குதான்னா நீ தானே தள்ளி விட்ட. நீங்கள் ஏன் கிட்ட அப்படிலாம் வந்தீங்க? அதனால தான். நான் கூட ஒன்று நினச்சேன்டி, இன்னசென்ட்டு. ஆனால் அப்படியே அப்போசிட்டாக இருக்குடி நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா. சாரிங்க, ரொம்ப சாரி. எந்திரிங்க. என்ன கை நீட்டா? தூக்கி விடு. இல்லை, எப்படி? நான் அப்புறம் ஊர்லேருந்து ஆள் கூப்பிட்டு வருவாங்களா? தூக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்க ட்ரை பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்கள் இடுப்பை பிடிச்சிக்கிட்டு, ஏங்க என்ன பண்ணுறீங்க? இடுப்பு இல்லை. பார், என்னங்க பண்ணுறீங்க? கையை எடுங்க, நீங்கள் கையை எடுங்க. ஷோ, ஆனால் ஒன்றா அழ ஆரம்பிச்சிருவோம் அப்படி. சரி ஓகே, நானே எந்திரிச்சிக்கிறேன், உடனே அந்த அளவுக்குலாம் அடிப்படல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே பெட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களை அப்படியே அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. எங்க? இந்த பார், என்ன பாரு ஒரு நிமிஷம். என் கண்ணில் உனக்கு ஏதாவது போய் தெரியுதாடி? இல்லைங்க, ரொம்ப உண்மையாக இருக்கு. ஏங்க என்ன பண்ணுறீங்க? இல்லை வேண்டாம், எங்க இடுப்புலேருந்து கை எடுங்க. இல்லைங்க. எனக்கு வேணும். இல்லை இல்லைங்க, எனக்கு வேணும். இந்த கருப்பில் நான் கரைஞ்சி போகணும்டி, இந்த இருட்டில். இல்லைங்க, இப்போல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. வேண்டாம் ப்ளீஸ். இல்லை, எனக்கு வேணும். நீ முழுசாக வேணும். இந்த முழு கருப்பையும் நான் அப்படியே அள்ளி பூசிக்கணும்டி. இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேண்டாங்க, வேண்டாம். இல்லை வேண்டாம். என்ன பண்ணுறீங்க? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சினி சினி ஜங்கு வேண்டாங்க. எங்க வேண்டாம் வேண்டாம். இல்லை இல்லை, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. வேண்டாம் வேண்டாம். என்ன பண்ணுறீங்க? இல்லை இல்லை, கை வைக்காதீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன்ல. வேண்டாம். ஏண்டி பிடிக்கலையா? ஆமாம், பிடிக்கல, ரொம்ப பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. வேண்டாம். எதுக்காக? இல்லை, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன். இல்லை இல்லை, நான் கருப்பு. அதுக்கு கருப்பாக இருந்தால் என்ன? நான் என்ன சொல்கிறேனே, இந்த கருப்பு எடுத்து நான் போத்திக்கணும், இந்த கருப்புக்குள்ளே நான் கரைஞ்சி போகணுன்னு சொல்கிறேன்ல. இல்லை, வேறு என்ன பிரச்சனை? எனக்கு அதுதான் பிரச்சனை. எனக்கு உங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லை. என்ன மீன் பண்ணுற? வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம். தெரிலடி,
இப்படி பேச பேச தான் உன்னை எடுத்துக்கணும் இன்னும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இல்லை இல்லை சரி 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 என்ன சரி என்ன சரின்னு கேட்டேன். நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னால் முடியல. ஒரே நாளில் சுத்தமாக முடியல. இதுக்கு என்ன அர்த்தம்? தெரியல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் டக்குன்னு உங்கள் பக்கம் என்னால் வந்து நிற்க முடியல. அவ்வளோ லவ் இருக்குங்க. என்னால் அதை கொட்ட முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் நிறைய டைம் கொடுங்கங்க. சத்தியமாக முடியல. நீங்கள் இப்போ என்கிட்ட வரும்போது கூட என்னோடய கலர் என் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்குங்க. உங்கள் லவ் எனக்கு வேணும்னு தோணுதுங்க. ஓப்பனாக சொல்கிறேன். ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். முடியல. வேண்டான்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் என் மனசு கேட்குது. ஓப்பனாக சொல்லிட்டு போதுமா? என்ன சொன்ன? இல்லை நான் தனியாக இருக்கணும். இப்போ என்ன சொன்ன? ரிப்பீட் பண்ண. இல்லை நான் தனியாக இருக்கணும். வெளில போங்க. இப்போ நீ என்ன சொன்ன? நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? இல்லை நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். என் மனசுக்கு ரொம்ப நல்லா புரியுதுடி. அது உன் வாயிலாக கேட்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. எடுத்துக்கோடி. எவ்வளோ டைம் வேணும் அவ்வளோ எடுத்துக்கோ. வெயிட் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பில் மட்டும் இப்போ கை இருக்குது. உங்களை இறுக்கி அணைச்ச மாதிரி லேப்பில் உட்கார வச்சுட்டு இருந்திருப்பார் இல்லையா? இப்போ லூஸ் ஆகுது. நான் படுத்துக்கிறேங்க. போ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே படுத்துக்கிறீங்க. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே இங்கே கட் ஆகட்டும். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டோடு வரேன். அப்புறம் சின்னதாக ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். யாருக்காவது இந்த சீரியஸில் இப்போது இந்த பாட்டில் மட்டும் அந்த ஃப்ளோவில் நீங்கள் வரல, ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது தியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா டைரி வந்து ஆஃபீஸில் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். பேகை பார்த்தா லேப்டாப் மட்டும்தான் இருக்குது. என்ன தியாவை டைரியை காணாமே அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே நம்ம தானே அத்தர், நம்மளே பேசலான்னு சொல்லி பேசினா ஏதோ ஒரு இடத்துல எனக்கு மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. நான் திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி நான் கேட்டுட்ருக்கேன். பட் மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. அது எதாவது மிஸ் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கடா. டைரி நான் நாளைக்கு தான் போய் எடுப்பேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட முன்னாடியே நான் கேட்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஃப்எஃப் ரீச் ஆகி நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. அதனால் அந்த ஃப்ளோ எந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆகிற மாதிரி இருக்குது, இந்த இடத்துல அந்த ஃப்ளோ இல்லதியான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா. நான் இன்றைக்கி நான் ஆன்லைனில் இருப்பேன், லாகின்ல தான் இருப்பேன். ஓகேங்களா? ஓகேடா, பாய்.